நீளாதுங்கஸ்தனகிரிதடி சுப்தமுத்போத்ய கிருஷ்ணம் பாராத்யம் ஸ்ரீயம் ஸ்ருதி சதசிரசித்யமத்யாபயந்தி சோசிஷ்டாயாம் சிரஜினிகடிதம் யா பலாக்கிருத்திய புங்தே கோதாதஸ்ஸை நம இதமிதம் பூய ஏவாஸ்து பூயக அன்னவயல் புதுவையாண்டாளரங்கற்கு பன்னு திருப்பாவை பல்பதியம் இன்னிசையால் பாடிக் கொடுத்தாள் நற்பாமாலை பூமாலை சூடிக் கொடுத்தாளே சொல்லு சூடிக் கொடுத்த சுடற்கொடியே தொல்பாவை பாடி அருளவல்ல பல்வளையாய் நாடினி வெங்கடவர்க்கு என்னை விதி என்ற இம்மாற்றம் நாம் கடவா வண்ணமே நல்கு அண்டாள் திருவடிகளே சரணம். பாகவத கோஷ்டியினர் அனைவருக்கும் என்னுடைய வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். திருப்பாவையின் இன்றைய 6வது பாசுரத்திலே இருக்கிறோம். முதல் பகுதி 5, அடுத்த 5 பகுதி 5 பாசுரங்கள் அடங்கிய 2வது பகுதி. இது பார்த்திங்கன்னா 5-5ங்கிற மாதிரி 10 பாசுரங்கள் அடங்கிய பகுதியாக இந்த 2வது பகுதி இருக்கும். 10 சககாரிகளை 10 பாகவதர்களை உசாத்துணையாக அழைத்து கொண்டு ஆண்டாள் நோன்பு நோற்பதாக இந்த பாசுரத்தினுடைய அமைப்பு இருக்கிறது. இதுக்கு முன்னாடி வந்தது ஒரு முன்னுரை ஆட்டம். முதல் 5 பாடல்கள் என்கிறது திருப்பாவை என்கிற நோன்பினுடைய முன்னுரை. அடுத்த 10 பாசுரங்கள் என்கிறது பகவானுடைய பெருமையை சொல்லி தெரியாதவர்களுக்கு, அதாவது இது பரஸ்பர போதையந்தகான்னு சொல்கிறான், எல்லாருக்கும் தெரியும். ஆனால் ஒருவர் சொல்ல ஒருவர் கேட்பது என்பது ரொம்ப முக்கியம். மகாபாரதத்தில் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் பகவான் சொல்லுகின்றான், அர்ஜுனன் கேட்கின்றான். அது ரொம்ப சிறந்த பகவத்கீதை. அதே மகாபாரதத்தில் பீஷ்மாச்சாரியார் சொல்லுகின்றார், கண்ணன் கேட்கின்றான். அதுக்கு விஷ்ணு சகஸ்ரநாமம் அப்படின்ட்டு பேர். அப்போது நாம் சொல்வதை பகவான் காது கொடுத்து கேட்கின்றான். அதுதான் சில பேர் சொல்லுவாங்க, என்ன 4 பேர் தானே இருக்கிறீங்கன்னுட்டு. 4 பேர் இருந்தாலும் பகவான் இருக்கிறான் இல்லையா, அவன் கேட்கிறான். நம்மாழ்வார் ஒரு புளிய மரத்தடியில் இருந்துக்கிட்டு அத்தனை பாசுரங்களை பாடினார் அப்படின்னு சொன்னால் அவர் ஊராக போய் மீட்டிங் போட்டு பாடலை. யாருக்கு வேணுமோ அவங்க எடுத்துக்கிறாங்க இல்லையா. அதுவும் அவருக்கு நல்லா உலகத்தினரை பற்றி நல்லா தெரியும். ஏன்னா அவர் பாடும்பொழுதே என்ன சொல்கிறாரு, சொன்னால் விரோதம் இது ஆகிலும் சொல்லுவன் கேண்மினோங்கிறார். நல்ல விஷயத்தை சொன்னால் விரோதம்தான் வருங்கிறத ஆழ்வார் எப்போ பாடுறாரு, 5000 வருஷத்துக்கு முன்னாடியே பாடுறார். நல்ல விஷயத்தை சொன்னால் என்ன வருமா, விரோதம் வருமா. ஏன்னா நல்லது யாருக்கும் பிடிக்காது, கெட்டதுங்கிறது பிடிக்கும். சொன்னால் விரோதம் இது ஆகிலும் சொல்லுவன், வேறு வழி கிடையாது, நீங்கள் எல்லாம் உய்வு பெற வேண்டுமே, கெட்டிடக்கூடாதேங்கிறதுக்காக சொல்கிறேன். அதுதான் ஆண்டாளுடைய நோக்கம். இதில் பாகவதர்களை எல்லாம் அழைத்து கொண்டு போகிறார். பாகவதர்கள் இருக்கிற இடத்துல பெருமாள் இருக்கிறார் அப்படின்ட்டு அர்த்தம். எந்த இடத்துல பாகவதன் இருக்கிறானோ அந்த இடத்துல பெருமாள் இருக்கிறார். அதனால் 10 பாகவதர்கள் சேர்ந்தாலே அந்த இடத்துல பெருமாள் வந்துடுறாருன்ட்டு அர்த்தம். முதலாழ்வார்கள் 3 பேரும் ஒரு இடத்துல கூடுறாங்க. இவர்கள் பகவானை தேடி போகிறார்கள். அந்த கதையினுடைய அமைப்பு பாருங்கள். முதலாழ்வார்கள் 3 யாரை தேடி போகிறாங்க, பகவானை தேடி போகிறாங்க. ஊராக போகிறாங்க, திருக்கோவிலூரில் வர்றாங்க. ஆனால் இந்த 3 பேரும் ஒன்றா சேர்ந்து ஒரு சத்சங்கமாகி அந்த இடத்துல அவங்க எல்லாம் பேசிக்கிறாங்க. எதை பேசிக்கிறாங்க, பகவானுடைய பெருமைகளை பேசுகிறார்கள். இந்த பகவானுடைய பெருமைகள் பேசுகிற இடத்துல பகவானே வந்துடுறான் நான் காது கொடுக்க கேட்கறதுக்காக. இதுதான் முதலாழ்வார்கள் கதையில் நம்ம தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம். அவங்க வீண் பொழுது கழிக்காமல் 3 பேர் சேர்ந்துட்டா, உனக்கு என்னாச்சு எனக்கு என்னாச்சு, உனக்கு வியாபாரத்தில் எப்படி வந்தது எனக்கு வியாபாரத்தில் எப்படி வந்தது, இந்த மாதிரி இருக்கிற லோகாயத்தமான விஷயங்களை எல்லாம் பேசுவதை விட்டு அது பிராரப்தத்தில் நடக்க போகுது. அது ஒன்னாலையும் தீர்க்க முடியாது, என்னாலையும் தீர்க்க முடியாது இல்லையா. எழுதி வச்சவன் என்னவோ அந்த ஃபைல் பிரகாரம் தான் நடக்க போகுது. எங்கே சுற்றினாலும் எப்படி செஞ்சாலும் என்ன பிராயச்சித்தம் பண்ணாலும் அவன் ஃபைல் கிளியர் பண்ணாத வரை எதுவும் நடக்க போகிறதில்ல. இது நல்லாவே தெரியுது இல்லையா. நான் சொல்கிறது வழக்கம். அதாவது 12 பாயிண்டில் 8 பாயிண்ட்டு தான் வேலை செய்யும், 4 பாயிண்ட்டு வேலை செய்யாது யாருக்கும். ஜாதக கட்டத்தில் 12 கட்டம் இருக்குது. 12 கட்டம் இருக்குது. முதல் கட்டம் தலை, 2வது கட்டம் குடும்பம், 3வது கட்டம் சகோதரன், 4வது கட்டம் தாய்,
வாகனம், 5வது கட்டம் சிந்தனை இல்லையா, முன்னோர்கள். 6வது கட்டம்ங்கிறது என்ன? கடன், வம்பு, வழக்கு, நோய். 7வது கட்டம் துணைவி, நண்பர்கள். 8வது கட்டம் ஆயுள், கண்டங்கள். 9வது கட்டம் பிதிர் சொத்துக்கள், தெய்வ மூல தெய்வங்கள் இல்லையா, வரக்கூடிய பாக்கியங்கள், அதிர்ஷ்டங்கள். 10வது கட்டம் தொழில், கர்மா. 11வது கட்டம் அதனால் கிடைக்கக்கூடிய லாபம். 12வது கட்டம் மோட்சம். அப்படி கொடுத்துருக்குது இல்லையா? இந்த 12 யாருக்காவது சரியாக இருக்குமா? இருக்காது. ஏதாவது ஒரு ஒயர் பிடுங்கி போயிருப்பான். எல்லாம் நல்லா இருக்கும். அந்த 3வது ஸ்தானம் கெட்டு போயிருக்கும். சகோதர ஸ்தானம் கெட்டு போயிருக்கும். பரம வைரிகளாக இருப்பாங்க. சில இடத்துல 4வது ஸ்தானம் கெட்டு போயிருக்கும் இல்லையா. 9ங்கிறது அப்பாவை குறிக்கிறது. அதுவும் கெட்டு போயிருக்கும். அது கெட்டு போய் தான் என்ன பண்ணா, 3 கோடி ரூபாய் எல்ஐசி வாங்கணுங்கிறதுக்காக பாம்பை விட்டு அப்பாவையே கடிக்க வைக்கிறான். பார்த்தீங்க இல்லையா? ஒரு பாம்பு சரியாக கடிக்கலையா, அதனால் இன்னொரு பாம்பை 1,50,000 லட்சம் ரூபா கொடுத்து. அப்போ நீங்கள் யாரை நம்ப முடியும்? அதனால தான் ஆழ்வார் சொன்னார், தாயே தந்தை என்றும் தாரமே கிளை மக்கள் என்றும் நோயே பட்டொழிந்தேன். நம்ம நினைக்கிறோம் அப்பாவாக இருந்தாலும் அம்மாவாக இருந்தாலும் தம்பியாக இருந்தாலும் தங்கையாக இருந்தாலும். அந்த காலத்தில் தூக்கு தூக்கின்னு ஒரு படம் எடுத்தான். தூக்கு தூக்கியில் 6 பேர் சொல்வான் இல்லையா. பொருள் கொண்டு வந்தால் தந்தை, கொண்டு வராவிட்டாலும் வந்தாலும் வராவிட்டாலும் தாய், சீர் கொண்டு வந்தால் சகோதரி சொல்லுவான் இல்லையா. அது லோகத்தில் இருக்கக்கூடிய விஷயங்கள். அப்போ யார்? உன்னையே பற்றினேன் நாராயணனே. அவன் தான் எதையும் கேட்காம, ஏன்னா எல்லாம் அவங்கிட்ட இருக்குது. எல்லாம் அவங்கிட்ட இருக்கிறதால அவன் எதையும் கேட்க வேண்டிய அவசியம் கிடையாது இல்லையா. இருக்கிறவன் ஏன் கேட்க போகிறான்? இல்லாதவனுக்கு தானே இந்த பிரச்சனையே. ஆகையினால தான் எல்லாம் இருக்கிறவங்கிட்ட போய் கேளு. அந்த ஏகாரத்துக்கு அர்த்தம் இதுதான், நாராயணனே நமக்கே பறை தருவான். அதுக்காக தான் நம்முடைய சமூகத்தில் சத்சங்கம் முக்கியம். ஏகாந்தம்ங்கிறது எப்போ பார்த்தாலும் நீங்கள் தனியாக உட்காடுறீங்கன்னு வச்சுக்கிங்க, தனியாக உட்காந்து ஒரு மெடிடேஷன் பண்ணுறீங்க, தனியாக உட்காந்து பகவான்கிட்ட ஒரு மனதில் ஒரு குழப்பம் வந்துடும். ஆனால் இந்த மாதிரி கோஷ்டியாக செய்கின்ற பொழுது அது ஒரு கஷ்டத்தை பண்ணாலும் இன்னொருத்தவர் ஆறுதல் சொல்லுவார். அப்படி ஆறுதல் சொல்லணும், நல்லா தெரிஞ்சுக்கிங்க. ஆறுதல் சொல்லணும். ஒரு பாகவதர்னா இன்னொரு பாகவதருக்கு கஷ்டம் வந்தால் மனசார ஆறுதல் சொல்லணும். முடிஞ்சால் அதை ஏதாவது தீர்த்து வைக்க முடியுமா, தன்னுடைய செல்வாக்கு நிலையோ அல்லது தன்னுடைய பொருளினாலேயோ அப்படின்ட்டு பார்க்கணும். யதாசக்தி அவரவர்களுக்கு உரிய சக்தியின் அடிப்படையில். அதுதான் நிஜ பாகவதர்களுக்கான அடையாளம். இல்லாவிட்டால் அது சும்மா அது அட்டண்டன்ஸில் பேர் இருக்கிற மாதிரி தான், ஓட்டர் லிஸ்ட்டில் பேர் இருக்கிற மாதிரி தான். புரியுதா? ஆகையினால் அந்த மாதிரி இருக்கக்கூடிய பாகவதர்கள், அவன் வைகுண்டத்தில் பகவான் கிடையாது. பகவான் எந்த இடத்துல இருக்கிறான்? சத் சங்கத்தில் இருக்கிறான். அதனால தான் நம்முடைய சமயத்தில் 4 பேர் ஒன்றா கூடி பகவானுடைய பெருமைகளையோ, இன்னும் சொல்லப்போனால் அடியார்களுடைய பெருமை, அது ஒரு படி மேலே. அடியார்களுடைய பெருமை ஆனந்தமாக கேட்கக்கூடியவன் யாருன்னு சொன்னால் பகவான் தான். ஆழ்வார்கள் பெருமையை பேசினா பகவானுக்கு ஆனந்தமாக இருக்குமா. ஆண்டாளினுடைய பெருமை பேசினா ஆனந்தமாக இருக்குமா. அனுமானுடைய பெருமையை பேசினா ஆனந்தமாக இருக்குமா. கருடாழ்வாருடைய பெருமையை பேசினா ஆனந்தமாக இருக்குமா. அப்படி ஆனந்தமாக இருக்கக்கூடியது. அப்படி பெருமையை பேசுகின்ற ஒரு அடியார் குழுவை இந்த பாசுரத்திலே அவள் அழைக்கிறாள். இப்போ பாசுரத்தை பார்ப்போம். புள்ளும் சிலம்பினகான் புல் அரையன் கோயில் வெள்ளை விழிசங்கின் பேர் அரவம் கேட்டிலையோ பிள்ளாய் எழுந்திராய் பேய் முலை நஞ்சு உண்டு கள்ளச்சகடம் கலக்கழிய காலோச்சி வெள்ளத்து அரவில் துயில் அமர்ந்த வித்தினை உள்ளத்து கொண்டு முனிவர்களும் யோகிகளும் மெல்ல எழுந்து ஹரியன்ற பேரரவம் உள்ளம் புகுந்து குளிர்ந்தேலோரம்பாவாய். கடைசியாக ஒரு வரி உயிர்ச்சொல் சொல்கிற. இந்த உடம்பினுடைய தாபம், உயிரினுடைய தாபம், 2 விஷயம் இருக்குது. நம்ம உயிரை பற்றி கவலைப்படுறதுக்கு, உயிர் என்பது உள்ளே இருக்கக்கூடிய ஆன்மா, அது துடிக்கிற துடிப்பை நம்ம கவலைப்படுறதே கிடையாது. உடம்பினுடைய தாபம் காட்டி கொடுத்துருது இல்லையா. ஒரு மாதிரியாக மதன்னுட்டு இருக்குது, ஒரு மாதிரியாக ஜுரம் வர்ற மாதிரி இருக்குது, ஒரு மாதிரியாக கண்ணெரிச்சல் இருக்குது. போய் டாக்டர்கிட்ட சொல்கிறோம், உடனே மருந்து கொடுக்குறாரு இல்லையா. இல்லை கசகசன்னுட்டு இருக்குது, உடனே குளித்து அந்த தாபத்தை தீர்த்துக்கிறாங்க. உடம்பினுடைய அல்லது பசி எடுக்குது, அள்ளி போட்டுக்கிறோம், பசி அடங்கிடுது. ஆனால் இங்கே மனதில் பசி எடுக்குதே, உள்ளே இருக்கிற தெய்வத்துக்கு ஏதாவது செய்கிறோமா, உள்ளே அப்படி ஒன்று இருக்கிறது நினச்சா தானே செய்கிறதுக்கு, அது தெரியல இல்லையா.
அப்போ அந்த உணர்வு யாருக்கு வந்து விட்டால் அவர்கள்தான் அதுக்காக தான் இந்த பாகவத சத்சங்கம் வேணும் அப்படிங்கிறது. பாக்கி எல்லாம் பண்ணிடலாம், அது ஒன்றும் பெரிய காரியம் கிடையாது. எந்த குறையையும் நீக்கி விடலாம், இன்றைக்கி உடல் குறைகளையெல்லாம் நீக்கி விடுறதுக்கு 1000 பிரச்சனை இருக்குது, 1000 மருந்துகள் இருக்குது. ஆனால் மனப்பிணியை யாரால் நீக்க முடியும்? அதுதானே மிகப்பெரிய பிணி. அந்த பிணியை நீக்குவதற்கு ஒரு மருந்து ஆண்டாள் இந்த பாசுரத்தில் சொல்கிறா. என்ன சொல்லணும்? உள்ளம் புகுந்து குளிர்ந்து உள்ளத்திலே பகவன் நாமாவை, அதுவும் அந்த ஹரி நாமத்தை சொல்ல வேண்டும். ஏன்னா நிறைய இருக்குது. இங்கே கிருஷ்ணாஷ்டகம் அப்படின்ட்டு இருக்குது, நாராயணாஷ்டகம்னுட்டு இருக்குது, ரங்கநாத அஷ்டகம்னுட்டு இருக்குது இல்லையா? அதே மாதிரி ஹரி அஷ்டகம்னுட்டு இருக்குது. அந்த ஹரி அஷ்டகத்தில் இருக்கிற மொதல் ஸ்லோகமே என்ன சொல்லுது? ஹரிர் ஹரதி பாபானி துஷ்ட சித்தர்ஸ் அமிஸ்மிருதா அனிச்சயாபி சம்பிருஷ்டோ தகத் ஏவகி பாவகா அப்படின்ட்டு அந்த ஸ்லோகம். ஒரு நெருப்பில் போட்டால் எப்படி எல்லா விதமான தோஷங்களும் நீங்கி விடுமோ, எல்லா விதமான தீமைகளும் நீங்கி விடுமோ, அதை போல் இந்த ஹரிங்கிற சப்தம் மனதுக்குள்ளே வந்துட்டால் மனதினுடைய தாபங்கள் எல்லாம் அடங்கிவிடும். அதனால்தான் பெரியவங்க சொன்னாங்க, படுக்கையை விட்டு எழும்போது என்ன பண்ணணும்? ஹரீர் 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 ஹரீர்னு 7 முறை சொல்லணுமா. அதைத்தான் இந்த முனிவர்கள் அப்படி தான் சொல்லுவாங்களாம். அந்த இடத்த சொல்லி அப்போ தான் உள்ளம் குளிரும். உள்ளம் குளிரும்னா உள்ளம் தெளிவு பெறும், உள்ளத்தில் மகிழ்ச்சி நிலவும், உள்ளத்தில் ஆனந்தம் நிலவும். எந்த விஷயமாக இருந்தாலும் சரிங்க, உங்களுக்கு மனதில் மகிழ்ச்சி இல்லாட்டி போனால் வேறு விஷயங்களால் எந்த பிரயோஜனமும் கிடையாது. 1 கோடி ரூபாய்க்கு நீங்கள் கார் வாங்கலாம், அந்த 1 கோடி ரூபாய் காரில் நீங்கள் உள்ளே பிரயாணம் பண்ணலாம், தப்பு கிடையாது. ஆனால் மனசில் துக்கம் இருக்கும்போது அந்த 1 கோடி ரூபாய் காரில் உட்கார்ந்தாலும் மகிழ்ச்சி இருக்காது. இருக்குமா? அதுக்கு வெளியில் சாதாரண ஒரு படியில் உட்காந்துக்கிட்டு ஒரு 10 ரூபாய்க்கு வேர்க்கடலை வாங்கி ஒன்றா போட்டுக்கிட்டு சந்தோஷமாக இருக்கிறவன் எத்தனை பேர் இருக்கிறான்? அப்போ சந்தோஷம்ங்கிறது வேர்க்கடலை இருக்கா, வேர்க்கடலை உட்காந்து சாப்பிட்ற இடத்துல இருக்கா, 1 கோடி காரில் இருக்கா? யோசனை பண்ணி பாருங்கள். அப்போது எது மனிதனுக்கு நிஜமான சந்தோஷம் என்று சொன்னால் இந்த உள்ளத்து மகிழ்ச்சி தான் ஆனந்தம். இந்த மகிழ்ச்சி கிடைக்குமாங்கிறதுக்கு தான் 1 கோடி ரூபாய் காரை வாங்குகிறான், பெருசாக வீடு கட்டுறான். அதெல்லாம் சந்தோஷம் 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 என்ன நினச்சி கட்டுறான். கட்டின யாராவது சந்தோஷமாக இருக்கிறானோ? ஒரு ஆளை கேளுங்க பார்ப்போம். எனக்கு வீடு கட்டுறது லட்சணம், வீடு என்னைக்கு கட்டினோ அன்னையிருந்து நான் சந்தோஷமாக இருக்கிறேன், ஒரு துக்கமும் இல்லைன்னு சொல்லக்கூடிய யாராவது ஒரு ஆளை சொல்லுங்கள். ஊரெல்லாம் வீடு, தெருவெல்லாம் வீடு, 15 காரு. டிஆர் மகாலிங்கம் 17 கார் வச்சுருந்தாராம். என்ன பண்ண போகிறோம்? ஒருத்தவர் சொன்னார், எப்படி இருந்தாலும் ஒரு காரில் ஒரு ஆள் தானே அங்கே போக முடியும், 17 கார்லேயும் எப்படிங்க ஒரே ஆள் போக முடியும்? ஒரு நாளைக்கு ஒரு காரில் போவார் அவர், அது ஒரு சந்தோஷம். ஆனால் அவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா கடைசியில் துக்கத்தில் தான் இறந்து போனாங்க. நீங்கள் பாருங்கள், எம்கேடி பாகவதர் ஆரம்பிச்சிங்க, யார் யார் பெரிய பெரிய விஐபி எல்லாம் பாருங்கள், கடைசியில் என்னாச்சு? கண்ணுக்கு எதிர்க்க எப்படி வந்ததோ அதே மாதிரி கண்ணுக்கு எதிர்க்க போயிடுச்சு. கண்ணுக்கு எதிர்க்க திருவள்ளுவர் ரொம்ப அற்புதமாக சொல்கிறாரு. எப்படி செல்வம் வரும், எப்படி செல்வம் போகும்ங்கிறத சொல்வார். அதாவது இந்த சினிமா கொட்டாயில் படம் பார்க்க வர்றவங்க எப்படி வருவாங்க? நாடகம் பார்க்க வர்றவங்க, படம் பார்க்க வர்றவங்க, விளையாட்டு பார்க்க வர்றவங்க, ஒவ்வொருத்தவனாக வருவான் இல்லையா? ஒவ்வொருத்தவங்களா வருவாங்க. கிட்டத்தட்ட நம்ம கோஷ்டிக்கு வர மாதிரி தான் அது. கோஷ்டிக்கு எப்படி வரும்? 6, 6:45, 7, 7:15, 7, 8 மணிக்கு பார்த்தீங்கன்னா வேணும். ஆனால் 8 மணிக்கு விநியோகம் கொடுத்த உடனே எப்படி போவாங்க? அடுத்த 2 நிமிஷம் இங்கே யாரும் இருக்க மாட்டாங்க இல்லையா? பணம் வர்றது எப்படி வருமானா நம்ம கோஷ்டி வர மாதிரி தான் வருமா. 7க்கு 1, 8க்கு 1, 7 இப்படி தான் வருமா. ஆனால் போகிறதா இருந்தால் மொத்தமாக பிச்சுக்கிட்டு போயிடுமா. இது நம்ம பெரியவங்க வாழ்க்கையிலலாம் பார்க்குறோம். நீங்கள் எல்லாம் எடுத்து பாருங்கள். நீங்கள் 3 தலைமுறைக்கு மேலே யாருமே பெரிய பணக்காரனாக இருந்ததாக சரித்திரம் ரொம்ப ரேரஸ்ட் ஆஃப் ரேர் இல்லையா? அதனால தான் செல்வமே பெருநெருப்பாய் அப்படின்னு சொன்னார். கொள்ளன்று அப்படியே திடீர்னு நெருப்பு பற்றிக்கிற மாதிரி பற்றிக்குமா, டக்குன்னுட்டு அணைஞ்சு போயிடுமா. அதனால் உள்ளத்து கொண்டு முனிவர்களும் யோகிகளும் இதை நம்ம உள்ளே இருக்கக்கூடிய இந்த ஆத்ம தாபம், வாடினேன் வாடினேன் வாடினேன்னு திருமங்கை ஆழ்வார் எந்த வாட்டத்தை சொல்கிறாரு? திருமங்கை ஆழ்வார் சத்திரியன் கையில் கத்தி வச்சுக்கிட்டு இருக்கிறாரு. அத்தனை செல்வமத்தையும் அவர்கிட்ட இருந்தது இல்லையா? ஆனால் நான் வாடினேன்ங்கிறார். சாப்பாட்டுக்கு இல்லாமலாம் வாடினேன்னு சொல்கிறாரு. ஆத்ம வாட்டத்தை சொல்லுகிறார். வாடினேன் வாடி வருந்தினேன் அப்படிங்கிறாரு. அந்த வருத்தம் இருக்க வேண்டும்.
ஆச்சாரியார் சொல்கிறாரு, இந்த ஜனங்க கிட்ட வந்து எனக்கு பிடிக்காத ஒரு விஷயம் என்ன அப்படின்னு சொன்னால், இவங்க எல்லாத்தையும் இழந்துட்டாங்க. ஒரு மனித பிறவி கிடச்சிட்டு ஆத்ம பலத்தை இழந்துட்டாங்க. ஏதோ ஒரு மாயை பின்னாடி துரத்திக்கிட்டு ஓடுறாங்க, பதவி பட்டம் செல்வம் அப்படின்னுட்டு. தாங்க இழந்தோம் அப்படி என்பதே தெரியாமல் இருக்கிறாங்களே, அதுதான் எனக்கு வருத்தம். இழந்தோம் என்ற இழவுமின்றிக்கே, இழந்தோம்ங்கிறது தெரியல. அதனால தான் பெரியவங்கெல்லாம் சொன்னாங்க, இப்படியே போயிடாதப்பா, கடைசி நேரத்தில் உனக்கு ஆபத்து வந்துடும். எப்போ நீ யோஜனை பண்ணி பார்ப்பானா, படுக்கையில் இருக்கும்போது தான் யோஜனை பண்ணுவேன் இல்லையா? எல்லாம் சுற்றிட்டு வந்து வீட்டில் உட்காருவோம் இல்லையா? 90, 91, 92 அந்த இடத்துல தான் தன்னால் முடியாத பொழுது பெரியாழ்வார் அப்படி சொல்கிறார் இல்லையா? என்ன சொல்கிறாரு? அந்த நேரத்தில் வாயை திறந்து கூட என்னால் நாமத்தை சொல்ல முடியாது. வாயை திறந்து சொல்ல முடியுமா? வரும், நான் வரும், வராது. அதுக்குள்ளே புட்டுக்கிட்டு போயிடும், அதுக்குள்ளே புட்டுக்கிட்டு போயிடும். ஆனால் சொல்லணுன்ட்டு நினைப்பான். எல்லாம் செட்டில் பண்ணிவிட்டு, இல்லை பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணிவிட்டு, பிள்ளைக்கு கல்யாணம் பண்ணிவிட்டு, பேரனுக்கு கல்யாணம் பண்ணிவிட்டு, எல்லாம் பண்ணிட்டு வரேன். கடைசியில் இவனுக்கு பண்ண வேண்டியது தான். என்ன ஆகும்? திடீர்னுட்டு ஆல் ஆஃப் ஏ சடன் போயிடும். நாளைக்கு எவ்வளோ பேர் பார்த்துருக்குறோம் இல்லையா? இவங்க அப்பா வந்து பஞ்சசம்ஸ்காரம் பண்ணிக்கலாம்னு சொன்னார் இல்லையா? பண்ணிக்க முடிஞ்சதா? பண்ணிக்க முடியல. அதனால தான் ராமானுஜர் என்ன பண்ணாருன்னா, பெரிய நம்பிகளும் இவரும் மதுராந்தகத்தில் சந்திச்சுக்கிறாங்க. மதுராந்தகம்ங்கிறது இடைப்பட்ட இடம். அவர் காஞ்சிபுரத்துலேருந்து வர்றாரு, ஸ்ரீரங்கத்துலேருந்து வர்றாரு. மதுராந்தகத்தில் போய் பார்க்குறாங்க. பார்த்தவொடனே எனக்கு பஞ்சசம்ஸ்காரம் பண்ணணுங்கிறாரு. உடனே பெரிய நம்பி சொல்கிறாரு, அந்த பக்கம் போனால் பெரிய பெருமாள் பேரருளாளன் இருக்கக்கூடிய காஞ்சிபுரம், இந்த பக்கம் போனால் பெரிய பெருமாள் இருக்கக்கூடிய திருவரங்கம், அங்கே போய் பண்ணிக்கலாமேங்கிறாரு. அப்போது எம்பெருமானார் ஒரு வார்த்தையை சொல்கிறாரு. என்ன வார்த்தையை சொல்கிறாரு? இதை பாரு, இங்கேருந்து ஸ்ரீரங்கம் போகிற வரைக்கும் நீ இருப்பனா நான் இருப்பனா செஞ்சுக்கணுன்ட்டு மனசு இருக்குமா தெரியாது. இந்த ஆளை வந்தார உயிரோடு பார்க்கலான்ட்டு வந்தேன். ஆனால் வந்து சேர்றதுக்குள்ளே அவர் போய் சேர்ந்துட்டார். என்னால் பார்க்கவே முடியல. அப்போ எது நிச்சயம் என்பது கிடையாது. மனித உலகத்திலே எது நிச்சயம்? மகாபாரதத்தில் தருமன் யாரோ ஒரு ஆள் பிச்சை எடுக்க வந்தபோது, ஒரு தானம் கேட்டு வந்தபோது, இன்றைக்கி நாள் நல்லா இல்லை. ஏன்னா சில பேர் சொல்லுவாங்க வெள்ளிக்கிழமை தரக்கூடாது, சனிக்கிழமை இவர் இருக்கணும் இல்லையா தர்றதுக்கு, தானம் தர்றதுக்கு இல்லையா? தானம் தர்றதுல என்ன நாளுங்கிழமையும் இருக்குது? தானம் தருவது புண்ணிய காரியம் தானே. நாளைக்கு வான்னு சொன்னாராம். பீமன் சிரிச்சானா, ஏண்டா சிரிக்கிறேன்னாராம். இல்லை, நாளைக்கு நீ இருக்கணும், நாளைக்கு அவனும் இருக்கணும். அவனுக்கு என்ன கஷ்டம்னுட்டு தெரியல இல்லையா? ஒரு ஆள் ஆஸ்பத்திரியில் சேர்த்துட்டு வந்து பணம் கேட்டோம்னா, நாளைக்கு தரேன்னு சொன்னால் நாளைக்கு அவனுக்கு பணமே தேவைப்படாமல் கூட போயிடும் இல்லையா? நீ இருக்கணும், அடுத்து அவன் இருக்கணும், அடுத்தது உன்கிட்ட பணம் இருக்கணும், மூணாவது அவன் மறுபடியும் உன்கிட்ட வந்து கேட்கணும். அதுக்குள்ளே வேறு ஒருத்தவன் தந்துட்டு வாங்கிட்டு போயிடுவான். எல்லாம் மீறி போயிட்டா கூட தரணுங்கிற மனசு நாளைக்கு வருங்கிறதுக்கு என்னப்பா நிச்சயம் இருக்குது? நீ நாளைக்குன்னு சொல்கிறியே, நாளை என்னட்டு ஒரு விஷயம் இருக்கா? கிடையாதே. இன்று என்பது தானே. நாளை என்பது வருமா வராதா தெரியாது. நேற்று என்பது கடந்து போன காலம். ஆனால் இன்று இப்பொழுதே, இன்னைக்கு இந்த பகவத் சன்னிதானத்தில் வந்து பேசுகிறோம்னா, இந்த வாய்ப்பு நாளைக்கு கிடைக்கும்னுட்டு எழுதி கொடுக்க முடியுமா? என்ன கொடுக்க முடியுமா? நம்ம கிருஷ்ணமூர்த்தி இங்கே வந்து உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கிறாரு. டீ கடை கிருஷ்ணமூர்த்தி அன்றைக்கி காலையில் உட்காந்து பேசுகிறாரு. நல்லா சத்தம் போட்டு நல்லாவே பேசுகிறாரு. மத்தியானம் 1 மணிக்கு நம்ம சுவாமி சொல்கிறாரு அவர் பரமபதிச்சிட்டாருன்னுட்டு. சொல்ல முடியுமா? அவர் என்ன பரமபதிக்கிற மாதிரியா காலையில் உட்கார்ந்தாரு? சொல்லவே முடியாது. அதனால தான் என்னைக்கு வாய்ப்பு இருக்கோ, ஏன்னா இதுதான் நமக்கு டிக்கெட்டு, பாக்கி எதுவுமே பயன்படாது. அத்தமும் வீடும் அகத்து மட்டே, மெல்லிய நல் மாதரும் வீதி மட்டே. கட்டின பொண்டாட்டி கூட தெருவோடு வந்துட்டு வீட்டுக்குள்ளே போயிடுவா. ஆன காரியம் ஆகட்டும், அடுத்த காரியத்தை பாருங்கடான்னுட்டு. புரியுதா? அடுத்து 10ஆம் நாள் என்ன பண்ணுறது, எத்தனை பேருக்கு விருந்து வைக்கலாம், என்ன அப்பா என்ன கொடுத்துட்டு போயிருக்கிறார், அதுதான் கணக்கு போடுவாங்க இல்லையா? செத்தவனை பற்றி யாரும் நினச்சி பார்க்க மாட்டாங்க. கண்ணதாசன் சொன்னார், ஆனானப்பட்டவங்களையே நினச்சி பார்க்கல, எங்களை எல்லாம் எத்தனை காலம் நினச்சி பார்ப்பாங்களோன்னு அவரே வருத்தப்பட்டார். சொல்ல முடியாது. அந்த உலகத்தில் நமக்கு எது பலம்னா இந்த திருப்பாவை தான். அப்படிப்பட்ட ஒரு பாகவதையை எழுப்புகிறார்கள். புல்லும் சிலம்பினகான், புற்களெல்லாம் சிலம்பின, குயில்கள் கூவின. இப்படி ஒன்றுக்கும் யானை என்ன பண்ணிது, பிளிரியது, சிங்கம் கர்ஜித்தது, ஒன்றுக்கும் ஒன்று இருக்குது. இப்போ புல்லும் சிலம்பினான்னா எடுத்த எடுப்பெல்லாம் படபடன்னு அடிக்குதான், படபடன்னு அடிக்குது. ஆக அந்த பறவைகளெல்லாம் எழுந்து விட்டன. ஏன்னா இது ஒரு கான்வர்சேஷன், ஒரு ட்ராமேட்டிக் சீன். என்ன ட்ராமேட்டிக்? உள்ளே ஒரு பெண்ணு படுத்திருக்கிறா,
எல்லோரும் 10 பாகவதர்களும் கரெக்டாக வந்துடுவாங்களான்னு. ஒருத்தவங்க கொஞ்சம் அசதியால் படுத்துருக்கலாம் இல்லையா, இன்னொருத்தவங்க வந்து வேறு காரணத்துக்கெல்லாம் இன்னொருத்தவங்க ஏதோ யோசனை பண்ணிட்டு படுத்துருக்கலாம். இப்போ வந்து எழுப்புறாங்க, அடியே இந்த மாதிரி வந்து திருப்பாவைக்கு நேரமாச்சே வரலையா அப்படின்னுட்டு கூப்பிட்றாங்க. கூப்பிட்டோடனே விடிஞ்சிடுச்சா அப்படின்ட்டு உள்ளே இருக்கிறவ கேட்குறா. அதுக்கான பதில் தான் இது. உடனே அவள் விடிஞ்சிடுச்சின்னு சொல்லலை, அவள் என்ன சொல்கிறா, கேள்விக்கு பதில் எப்படி வருது பாருங்கள். விடிஞ்சிடுச்சின்னு சொல்லலை, புல்லும் சிலம்பின. அப்போ என்ன அர்த்தம்? எப்போ புட்களெல்லாம் சிலம்பியதோ, புட்களெல்லாம் சப்தமிட்டதோ, புட்களெல்லாம் எழுந்து விட்டதோ அப்போ விடிந்து விட்டது என்று தானே அர்த்தம். அப்போ ஒரு அடையாளத்தை சொல்கிறான், புரியுதா? புல்லும் சிலம்பின, அந்த உண்மை ரொம்ப முக்கியம். புல் சிலம்பின கிடையாது, புல்லும் சிலம்பின இல்லையா? 5 அறிவு உள்ள புட்களே சிலம்பி விட்டனா 6 அறிவு பகவான் கொடுத்துருக்கிறானே, உனக்கு இன்னும் அந்த விழிப்புணர்வு இல்லையா? புரியுதா நான் சொல்கிறது? 5 அறிவு உள்ள புட்களும் அவனே பாஸ் பண்ணிட்டான், நீ ஏன்டா பாஸ் பண்ணல? 8 மார்க் வாங்குறவன் பாஸ் பண்ணிட்டான், நீ 50 மார்க் வாங்குறவன் ஏன் ஃபெயில் ஆகணும்னு கேட்குறோம் இல்லையா? அந்த மாதிரி புல்லும் சிலம்பின, புல்லும் சிலம்பின காண் அப்படின்னு கேட்குறான் இல்லையா? ஏன்னா ஏன் காணுன்னுட்டு ஒரு சப்தம்ங்கிறதுக்கு ஒரு ரசம் சொல்கிறேன் பாருங்க. கேளுன்னுட்டு சொல்லணும் இல்லையா? ஏன் காணுன்னு சொன்னால், ஏன்னா இவன் நம்ப மாட்டான். ஏன்னா நம்மளால் என்ன பண்ணுவான், மிமிக்ரி பண்ணுவானா பண்ண மாட்டானா? சில பேர் பார்த்தீங்கன்னா குயில் மாதிரியே அவன் சப்தம் போடுவான், நாய் மாதிரியே சத்தம். மனுஷன் எல்லாம் பண்ணுவான் இல்லையா? நாய் தான் மனுஷனாட்டம் பேசாது, ஆனால் இவன் வந்து நாய் மாதிரி யானை மாதிரி எல்லாம் மிமிக்ரி செய்கிறோம் இல்லையா? அந்த மாதிரி இந்த பசங்கள்லாம் மிமிக்ரி பண்ணி எழுப்புறாங்க போல இருக்குது புல்கள். அதனால் வந்து நீ என்ன நம்பாத, நான் சொல்கிறத நம்பாத. வெளியில் வந்து இந்த பறவையெல்லாம் ஏந்திரிச்சதை பாரு. அதனால தான் கேளுன்னு சொல்லாமல் காணுன்னுட்டு ஒரு வார்த்தையை போட்டான், புல்லும் சிலம்பினகான். சரி, உடனே அவள் சொல்கிறா, அதாவது நீங்கள் இருக்கிற ஊரில் இந்த புல்கள் கூட நேரங்காலம் தெரியாமல் ஏந்திரிச்சிடும், அதனால் அதை நம்ப முடியாது. ஏந்திரிச்சது சரியாகவே இருக்கட்டும், ஆனால் நீங்கள் இருக்கிற ஊரில் என்ன ஆகும், அது உங்களை பார்த்து ஏந்திரிச்சிக்கும். இப்போ சில பேர் என்ன இருக்கிறான்னா, உள்ள ஒரு ஆள் படுத்துக்கிட்டு இருக்கிறான்னு வச்சுக்கிங்க, உள்ளே 2-3 பேர் படுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. இவர் 4 மணிக்கு வெளியூரில் போகணும். போகிறவர் மெல்ல கதவு மூடிட்டு போகலாம் இல்லையா? அத்தனை லைட்டும் போட்டு அத்தனை கதவும் தடால்னு திறந்தோம்னா என்ன ஆகும்? எல்லோரும் ஏந்திரிச்சிடுவாங்க. அப்போ இன்னும் ஏந்திரிக்கல. அவங்க ஏந்திரிக்க வேண்டிய காலம் 6 மணி. இவர் எங்கேயோ வெளியில் போகிறவர் 4 மணிக்கு ஏந்திரிக்கிறாரு. ஆனால் இவர் யாரையும் தட்டி எழுப்ப மாட்டார். ஆனால் இவர் செய்கிற காரியம் எல்லாரும் ஏந்திரிச்சு பதற மாதிரி ஆகிடும் இல்லையா? அப்போ புல்லும் சிலம்பின, நீங்கள் ஏந்திரிச்சதை பார்த்துக்கிட்டு இந்த புட்களெல்லாம் இனிமேல் தூங்க முடியாது, இவங்க கோஷ்டி பெருங்கோஷ்டியாக இருக்குது அப்படின்னு நினச்சிக்கிட்டு அந்த புல்லும் சிலம்பின. எவ்வளோ சுவாரஸ்யமாக இந்த உரையை கொடுத்துருக்குறப்பாங்க. புல்லும் சிலம்பின, புல்லறையன் கோயில். உடனே எப்பயுமே எப்போ பார்த்தாங்கன்னா ஒரு ஆதாரம் பத்தாது, கோர்ட்டுக்கு சிங்கிள் ஆதாரம் பத்தாது, ஃபர்தர் டாக்குமெண்ட் கொடுக்கணும். அதனால் வேறு ஏதாவது அடையாளம் இருக்கா, அப்படி அடையாளம் சொல்லலாமேன்னுட்டு புல்லறையன் கோயில். புல்லறையனுங்கிற, புல்லன்னா பறவை, அரையனா என்ன, தலைவன். அன்றாயர் குலமகளுக்கு என்ன அரையன் தன்னை. அரையனா என்ன, தலைவன். அப்போ புட்களுக்கு தலைவன் யார், பறவைகளுக்கு தலைவன் யார்? வேதாத்மாவாகிய கருடாழ்வார். புல்லறையன் கோயில். அந்த கருடாழ்வார் யார்? அவர் தான் பெரியாழ்வார். கருடாழ்வார் தான் பெரியாழ்வார், கருடனுடைய அம்சம்தான் பெரியாழ்வார். அப்போ அந்த பெரியாழ்வாரை துயில் எழுப்புவது என்னட்டு அந்த புல்லறையன் கோயில் சப்தத்தை வச்சுக்கிட்டு ஒரு சுவாரஸ்யமான ஒரு சுவாபதேச அர்த்தம் சொல்லுவாங்க. புல்லறையன் கோயில் பெருமாள் கோயில். நான் பெருமாள் கோயிலில் கருடன் கட்டாயமாக இருப்பார். அதனால் புல்லறையன் கோயில் பெருமாள் கோயில். வெள்ளை விழிசங்கின் பேரரவம். வெள்ளை விழிசங்கு சாத்வீகமான சங்கு. ஏன்னா அந்த சங்கு எல்லாரையும் விழிப்புணர்வு தருகின்ற சங்கு. வெள்ளை விழிசங்கின் விழிசங்கு. விழிசங்கு என்னன்னா கூப்பிடுது, இன்னும் ஏந்திரிச்சு வாங்க கோயிலுக்கு வாங்க கோயிலுக்கு வாங்கன்னுட்டு கூப்பிடுது. வெள்ளை விழிசங்கின் பேரரவம். பேரரவம்னா பெருமை மிக்க ஒலி, பெரும் அரபம் இல்லையா? ஊரெல்லாம் அந்த சப்தத்தை கேட்டு ஏந்திரிச்சிடுச்சு. அந்த காலத்தில் சங்கு ஊதியும் உள்ளே படுத்துருக்கிறவங்க இருப்பாங்க. அந்த சங்கே பெருசங்காக இருக்கும், அப்படியே ஹிருதயமே வெடிக்கிற மாதிரி இருக்கும், அதுவும் கிட்டாக்க போக. ஆனால் அதை பார்த்து கூட பல பேர் தூங்கிக்கிட்டு இருப்பாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? பேரரவம் கேட்டிலையோ, சங்கின் பேரரவம் கேட்டிலையோ இல்லையா? புல்லும் சிலம்பினகான் புல்லறையன் கோயில் வெள்ளை விழிசங்கின் பேரரவம் கேட்டிலையோ. பிள்ளாய். பிள்ளாய் அப்படின்னு சொன்னால் என்ன அர்த்தம்னா, பக்தியில்
புதிதாக கோஷ்டியில் வந்து சேர்ந்தவளைன்னுட்டு ஒரு அர்த்தத்தை கொடுக்குறாங்க. ஏன்னா நாட் எக்ஸ்பீரியன்ஸ்டு, இப்போ தான் ட்ரைனிங்காக வந்திருக்கிற, அதனால தான் உனக்கு நீ ஏற்கனவே அனுபவப்பட்டிருந்தால் கரெக்டாக எழுந்திரிச்சு கரெக்டாக வந்துடுவேன். ஆனால் நீ இப்போ தான் கோஷ்டியில் புதுசாக லிஸ்ட்டில் பாகவதர் லிஸ்ட்டில் சேர்ந்துருக்கிற, அதனால் உனக்கு இதெல்லாம் தெரியல போல இருக்குது. பிள்ளாய் என்ன அர்த்தம்? இளம் பிள்ளையே. யாருக்கு கொஞ்சம் இளமையாக இருக்கிறாங்களோ, ஜூனியராக இருக்கிறாங்களோ, அது பக்தியிலையும் ஞானத்திலையும் அவங்கள ஆச்சாரியர்கள் பிள்ளாய் அப்படின்ற அழைக்கிற சப்தம் இருக்குது. பிள்ளாய் புதுசுன்னுட்டு அர்த்தம். பிள்ளாய் எழுந்திராய், நீ எழ வேண்டும், எழுந்திராய். பேய்முலை நஞ்சுண்டு. இப்போது பாகவதத்திலேருந்து 2 விஷயத்தை சொல்கிறாங்க. அங்கேயே அதில் 2 விஷயம், விடிஞ்சதுக்கு 2 விஷயம், இப்போ பாகவதத்தில் 2 விஷயம். கண்ணனுக்கு ஆபத்துன்னு சொன்னால் இந்த பெண்ணு ஏந்திரிச்சாலும் ஏந்திரிப்பாங்கிறதுக்காக சொல்கிறா. என்ன சொல்கிறா? புள்ளும் சிலம்பெனகான் புள்ளரை என் கோயில் வெள்ளை வெளிசங்கின் பேரரவம் கேட்டிலையோ பிள்ளாய் எழுந்திராய். பேய்முலை நஞ்சுண்டு. பேய்முலை நஞ்சுண்டு. யார் பேய்? பூதகி இல்லையா? கண்ணனுக்கு வந்த முதல் ஆபத்துன்னு சொல்லுவாங்க. கண்ணனுக்கு பின்னாடி நிறைய ஆபத்துகள் வருது. பிறக்கும் போதே கை குழந்தையாக, பால் குடி குழந்தையாக இருக்கும்போதே வந்த ஆபத்து பூதனையால் வந்தது. அதுவும் தாய் மாதிரியே வேஷம் போட்டுக்கிட்டு வந்தா. தாய் மாதிரியே வேஷம் போட்டுக்கிட்டு வந்தா. அதனால் பேய்முலை நஞ்சுண்டு, முலை நஞ்சுண்டு. அவள் எவ்வளோ டெக்னிக்காக தந்தா பாருங்கள். கையில் கத்தி எடுத்துக்கிட்டு வரல, நகத்தை எடுத்துக்கிட்டு வரல, ஆயுதத்தை எடுத்துக்கிட்டு வரல. பால் தரக்கூடிய மார்பையே ஆயுதமாக்கி அதில் விஷத்தை ஏற்றி அந்த பரமாத்மாவை கொல்ல பார்த்தாள். பேய்முலை நஞ்சுண்டு. ஆனால் அந்த நெஞ்சை எடுத்துக்கொண்டு அவளை என்ன பண்ணார்? பூதகிக்கு என்ன பண்ணார்? மோட்சத்தை தந்தார்ன்ட்டு சொல்கிறாங்க. ஏன்னா பகவான் கையில் யார் இறந்தாலும் மோட்சந்தாங்கிறாங்க. அந்த மாதிரி பகவானிடத்தில் வந்து இறக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு தந்திருக்கிறான் இல்லையா? அதனால் பேய்முலை நஞ்சுண்டு, அந்த நஞ்சினை உண்டு. அது ஒரு ஆபத்து. 2வது ஆபத்து கள்ளச்சகடம் கலக்கழிய காலோச்சி. சகடாசுர விருத்தாந்தத்தை சொல்கிறா. கள்ளச்சகடம் அது நல்ல சகடம் கிடையாது. எப்போ உள்ளத்தில் ஒரு விஷயம் வெளியில் ஒரு விஷயம் இருக்கோ அவர்களெல்லாம் கள்ளர்கள் தான். அதாவது திரிகரண சுத்தியம்பாங்க. தூயோமாய் வந்துன்னு சொன்னோம். எந்த விஷயம், எந்த பக்தியை, ஒரு விஷயம் நிறைவேற வேண்டும், பகவானிடத்தில் போய் நம்ம பிரார்த்தனை நிறைவேற வேண்டும் என்று சொன்னால் முக்கரண சுத்தியோடு போனால் தான் நிறைவேறும். அது ஏதோ ஒரு இடத்துல ஃபால்ட்டாக இருக்கும், அது நிறைவேறாது. என்ன திரிகரண சுத்தி? மனசு, செயல், வாக்கு, இது 3 ஒன்றா இருக்கணும். இது யாருக்கும் ஒன்றா இருக்காது. அதனால தான் ஒன்றா இருக்கணுங்கிறாங்க. நீங்கள் யோசனை பண்ணி பாருங்கள். இது 3 ஒன்றா யாருக்காவது இருக்குமா? இருக்காது. எப்பேற்பட்ட ஆளாக இருந்தாலும் சரி, வாய் ஒன்று பேசும், நல்லா பேசும். வாங்க சார் இந்த நேரத்தில் போய் இந்த கழிச்சியில் வந்திருக்கு அப்படின்ட்டு தான் கேட்கும் இல்லையா? எதுக்காக வந்திருக்கிறான்னு தெரியும். வாங்க சார், உட்காருங்க சார், காப்பி சாப்பிட்றீங்களா? இது வாய் மட்டும் பேசிக்கிட்டே இருக்கும். ஆனால் மனசு முழுக்க எகெயின்ஸ்டாகவே சிந்திக்கும் இல்லையா? இது விருந்தாடி வந்தாருக்கு எப்போ பார்த்தாலும் சரி. நீங்கள் யோசனை பண்ணி அதை லிஸ்ட்டை போட்டு பார்த்தா தெரியும். ஏன் இந்த மனசும் இந்த வாக்கும் ஒன்றா சேர மாட்டேங்குது? சரி, மனசு நல்லா நினைக்குது, ஆனால் வாக்கு மாறி பேசுது. 2 ஒன்றா சேருது. கை வேறு விதமாக இருக்குது. பூஜையில் கூட 3 ஒன்றா இருக்கா? அதனால தான் அருணகிரிநாதர் சொன்னார், சரண கமலாலயத்தை 1/2 நிமிஷம் நேரம் மட்டும், ஒரு 1/2 நிமிஷம் கூட என்னால் பூஜையில் 2 மணி நேரம் பூஜை பண்ணுறது கரெக்டு தான். எங்கள் வீட்டு ஐயா காலையில் 6 மணிக்கு ஆரம்பித்தா 8:30 தான் பூஜை விட்டு ஏந்திருப்பாருன்ட்டு எத்தனை நிமிஷம் அதில் ஒன்றி பூஜை பண்ணாருங்கிறத முக்கியம். அதுதான் கணக்கு. அது முடியாது. அது கூட ஒரு மைண்டு எங்கேயே போயிடும். அவன் நாளைக்கு வட்டி பணம் தரேன்னு சொன்னானே, 10 மணிக்கு போகலாமா, 11 மணிக்கு போகலாமா, இந்த பேங்க்கில் இன்றைக்கி போய் கட்டிட்டு வந்துடலாமா, இபி பில்லு எக்கச்சக்கமாக வந்துருச்சே, என்ன காரணம்? 1000 பிரச்சனை வரும். இங்கே பார்த்தாலும் செடியாய வல்வினைகள் தீர்க்கும் திருமாலே, இது பாட்டுக்கு ஓடிக்கிட்டே இருக்கும் இல்லையா? எப்படி சரியாக வரும்? அப்போ இந்த திரிகரண சுத்தி. அதனால் கள்ளச்சகடம்ங்கிற அந்த உடம்பே கள்ள உடம்பா. இந்த உடம்பு இருக்குது இல்லையா, இது கள்ளச்சகடம்னு பேர். இந்த உடம்பே கள்ளச்சகடம்னுட்டு பேர். நினச்சிக்காதீங்க, எல்லாம் உள்ள ஆபத்து தான். நம்ம எதை சாப்பிட்றோமோ அதுவே நமக்கு விரோதி, எதை பார்க்குறோமே அதுவே நமக்கு விரோதி, எதை செய்கிறோமே அந்த செயலே நமக்கு விரோதி இல்லையா? எதை அனுபவிக்கிறோமோ அதுவே நமக்கு விரோதி. ஒரு பைக்கு வாங்குகிறோம், அதுவே சமத்தில் விரோதமாக மாதிரி தள்ளி விட்டு 3 கட்டு போட வேண்டிய நிலவரத்தில் வந்துடுது. எத்தனை பேர் விழுந்து வாரி இருக்கிறோம் இல்லையா? ஒரு நல்ல சாப்பாடு சாப்பிட்றோம், ஆனால் சாப்பாடு சாப்பிட்டு ஒரு 1/2 மணி நேரம் கழித்து டாக்டர்கிட்ட போக வேண்டியிருக்கு. என்னையா சாப்பிட்டா அப்படின்னு கேட்குறாரு. ஃபுட் பாய்சன் அப்படிங்கிறாரு. எதை சாப்பிட்டோமோ அதுவே விஷமாக மாறுது. எதை சாப்பிட்டோமே
அதுவே விஷமாக மாறுது. அப்போ இந்த உடம்பு ஏதாவது அனுகூலமாக இருக்கா? இல்லையே. சாப்பிடாட்டி பசிக்குது, அதிகம் சாப்பிட்டா ஏப்பம் வருது, தூக்கம் வருது, இல்லாட்டி போனால் வியாதி வருது. நீங்கள் குறிப்பாக இந்த சக்கரை வியாதின்னுட்டு ஒன்று எப்படி கண்டுபிடிச்சுன்றதே தெரியல. அவனை கேட்டால் தான் தெரியும். சாப்பிடவும் கூடாதம்பான், சாப்பிடணுன்னு சொல்வான். நல்லா சாப்பிடுங்க சார், அப்போ தான் தெம்பாக இருக்கலாம்ப்பா. அதிகம் சாப்பிடாதீங்க சார், சக்கரை ஏறிடும்பான். என்ன தான் பண்ணுறது? ஒருத்தவன் இதை சாப்பிடும்பான், ஒருத்தவன் அதை சாப்பிடும்பான், ஒருத்தவன் இதை சாப்பிடு, இதெல்லாம் சாப்பிடாதீங்க சார்ம்பான். மொத்தத்தில் என்னென்னா பட்னி கடைன்னு சொல்கிறான், அவ்வளோதான். அப்போது இந்த உடம்பு ஒரு நோய் வந்தால் தாங்க முடியுமா இந்த உடம்பால்? நான் அடிக்கடி சொல்கிறது வழக்கம். ஏதாவது ஒரு கட்டத்தில் நம்ம இந்த ஆஸ்பத்திரியில் போய், அதுவும் பர்டிகுலர்லி இந்த ஐசியூவில் போய் ஒரு நாள் 2 நாள் இருந்துட்டோன்னு வச்சுக்கிங்க. சமீபத்தில் இருந்த அனுபவத்தை வச்சுக்கிட்டு நான் சொல்கிறேன். அங்கே இருக்கிற ஆபத்துக்களெல்லாம் பார்த்தோம்னா, ஐயோ பகவானே நமக்கு இப்படிப்பட்ட ஒரு கதியை கொடுத்துடாத, நீ இப்படிப்பட்ட கதியை கொடுத்தாத. ஏங்க எல்லா இடத்துலையும் டியூப்பை சரி வச்சுருக்கிறான். யூரின் போகிறதுக்கு தனியாக ஒரு ப்ளக் பாயிண்ட் கொடுத்துருக்குறான். அந்த ப்ளக் பாயிண்ட்டை நம்மளால் எடுக்க முடியாது. நல்லா தெரிஞ்சுக்கிங்க. அதுக்கு ஒரு மருத்துவர் தான் வரணும். அதை போட்டு ஏதோ பண்ணி ஒட்டி வச்சுருக்கிறான். அது போட்டு அரிச்சிக்கிட்டு கிடக்கும் உடம்பில். இதோட சாஞ்சி கிடக்கும். இப்படி செஞ்சாலும் ஒயர் தான், இப்படி செஞ்சாலும் ஒயர் தான். அதிலே 10 நாள் 15 நாள் இருக்கிறான். அப்படின்னா என்ன அர்த்தம்? கள்ளச்சகடம். இந்த உடம்பு இருக்குது இல்லையா, நம்ம இப்போ நல்லா இருக்கிறோம், அழகாக நமக்கு அனுபவிக்கிற மாதிரியே தோணுது. அப்படியே கொண்டு போய் என்ன பண்ணுவோம், ஒரு இடத்துல தள்ளி விட்டுரும். அப்போ அதை நீக்கணும் என்று சொன்னால், அந்த கள்ள சகடாசுரனை எப்படி உதைத்து காப்பாற்றினானோ அதை போல் இந்த கள்ளச்சகடம்ங்கிற உடம்பை சரி பண்ணுறதுக்கு பகவானால் தான் முடியும். அதனால தான் கள்ளச்சகடம் கலக்கழிய காலோச்சி. கள்ளச்சகடம்ங்கிறதுக்கு சுவாபதேச அர்த்தம் என்ன அப்படின்னு சொன்னால், காம குரோத மத ஆச்சரியங்கள் இவைகளெல்லாம் கள்ளச்சகடங்கள். அதை நம்மளால் நீக்கிக் கொள்ள முடியாது. பொறாமை இல்லாமல் இருக்கணும்னா இருக்கவே முடியாது. பொறாமை இல்லாத குணத்தை எனக்கு தான்ட்டு பெருமாள் தான் தரணும். நம்மளால் நீக்கிக்கவே முடியாது. அது சுபாவம். அது சுபாவத்தை நீக்கிற சக்தி பெருமாளுக்கு தான் உண்டு. இவன் என்ன முயற்சி பண்ணாலும் முடியாது. அதனால தான் திருப்பாவ கோஷ்டி. ஏன் எனக்கு இருக்கிற கஷ்டங்கள் நானே நீக்கிக்கிறேன்னுட்டு முயற்சி பண்ணால் முடியாது. இங்கே வந்து உட்காரணும், 10 நிமிஷம் கேட்கணும், அதை யோஜனை பண்ணணும். அப்புறம் பெருமாளும் சரின்னுட்டு அவர் ஃபைலில் கையெழுத்து போடணும். அதுக்கப்புறம் அது மாறிடும். அப்படி மாறினவங்களும் இருக்கிறாங்க, வீணா போனவங்களும் இருக்கிறாங்க, மாறினவங்களும் இருக்கிறாங்க. 90 வயசு வரை வைஷ்ணவராக இருந்துக்கிட்டு 91வது வயசில் மதம் மாறி போனவரும் இருக்கிறார். மதம் மாறி போனவர் சுவாமிக்கு தெரியும். பக்தவச்சலம்னுட்டு சிந்தாரிப்பேட்டையில் இருந்தார், வைஷ்ணவ மகாசங்கம் நடத்தினவர். எல்லா இடத்துலையும் புதுப்பேட்டையிலலாம் அவர் தான் சங்கம் தோற்றி வச்சார். திடீர்னு கேட்டால் அவர் இதில் கிறிஸ்டியானிட்டியில் சேர்ந்துட்டாருங்க, ஏதோ மீனவ குப்பத்தில் சேர்ந்து அப்படியே போயிட்டார் அவர். அப்போ என்ன பண்ணுறான், பகவான் அந்த இடத்துல இன்ட்டு போட்டுறான், நீ என்ன பண்ணாலும் உனக்கு கிடையாது. 90 வயசு எங்கெங்கேயோ சுற்றுறா, 91வது வயசு பட்டாய நாமம் போட்டுக்கிட்டு வந்து உட்கார்றாரு. பகவான் அப்போ மோட்சத்துக்கு இந்த இடத்துல ஒரு வாய்ப்பு தர்றான். அப்போ அவன் என்ன பண்ண போகிறான்னுட்டு யாருக்கு தெரியும்? புரியுதா? அப்போ கள்ளச்சகடம் கலக்கழிய காலோச்சி வெள்ளத்து அறவில் துயிலமர்ந்த வித்தினை ஜகத்காரண வித்து என்கிறான், ஆதி முதலே என்கிறான், தனி வித்தேயோ அப்படின்ட்டு நம்மாழ்வார் சொல்கிறாரு. தனி வித்து, ஜகத்காரண வித்து. இந்த இடத்துல வியூகத்தை சொல்கிறார். வெள்ளத்து அறவில் துயில் அமர்ந்த வித்து என்கிறார். அங்கே இருந்து தான் சிருஷ்டி ஆரம்பமாகிறது. எப்படி? எல்லா லோகங்களும் பகவானுடைய உடம்பிலே பிரளய காலத்திலே ஒடுங்குகின்றன. அப்போ அவன் மட்டும்தான் இருக்கிறான், வேறு யாருமே கிடையாது. அதுக்கப்புறம் அவன் மறுபடியும் சிருஷ்டியை தொடங்கணும். எப்படி தொடங்குறான்? முதல்ல பிரம்மனை படைக்கிறான் இல்லையா? நான்முகனை நாராயணன் படைத்தான். எதில் வருது? திருமழிசை ஆழ்வார் பாசுரத்தில் வருது. அதுக்கப்புறம் அவர் உலகங்களை எல்லாம் படைத்தார், தேவதைகளை எல்லாம் படைத்தார். அப்போது முதல் தனி வித்து இந்த வித்தில் இருந்து தான் வருது. அதனால் வியூகத்துக்கு என்ன சொல்லுவாங்கன்னா, அதுதான் நாற்றங்காலம்பாங்க. வியூகம்ங்கிறது என்ன? நாற்றங்கால். இப்போ பயிர் பண்ணணும்னா 3 ஏக்கர் பயிர் பண்ணணும்னா 1/2 ஏக்கருக்கு நாற்றங்கால் இருக்கும். அந்த நாற்றங்காலில் நட்டு கொஞ்சம் வளர்ந்த பிறகு அதை எடுத்து பிடுங்கி அந்த நிலத்தில் நடுவாங்க இல்லையா? அந்த மாதிரி அவதாரத்துக்கு நாற்றங்கால் இந்த வியூகம். வெள்ளத்தரவில் நம்ம மனசுக்குள்ளே எந்த தெய்வம் இருக்கணும்? இந்த பார்க்கடல் நாதன் தான் மனசில் இருக்கணும். சரி, ஏன் வெள்ளத்தரவில் துயிலமர்ந்த வித்துன்னுட்டு ஆண்டாள் காமிக்கிறா? இது பெரியாழ்வாரை எழுப்புகிற பாசுரம். இது பெரியாழ்வாரை எழுப்புகிற பாசுரம். இப்போ பெரியாழ்வாருக்கும் இந்த பார்க்கடல் நாதனுக்கு என்ன தொடர்பு?
யாராவது சொல்லுங்கள் பார்ப்போம். ஏன்னா எதெல்லாம் பெரியாழ்வார் திருமொழியிலே இருக்கோ அந்த பாசுரங்களெல்லாம் ஏதாவது ஒரு விதத்தில் நாச்சியார் திருமொழியிலேயோ ஆண்டாளுடைய திருப்பாவையிலேயோ பிரதிபலிக்கும். இதை நல்ல நாச்சியார் திருமொழியும் பெரியாழ்வார் திருமொழியும் நல்லா உள்ள ஊடுருவி பார்த்தவங்களுக்கு தெரியும். இந்த உடம்ப பட்டினம் பட்டினம் என்று சொல்கிறார். யார் சொல்கிறது? பெரியாழ்வார் சொல்கிறார். இந்த பட்டினத்துக்குள்ளே பகவான் இருக்கிறாரா, அதனால் இந்த பட்டினத்தை காப்பாற்றணும், இந்த பட்டினத்தை காப்பாற்ற வேண்டும். அப்போ பட்டினம் காப்பாற்றுவதற்கு நான் யாரை வச்சிட்டு இருக்கிறேன்னா இந்த பார்க்கடல் நாரதனை தான் கொண்டு போய் என்னுடைய உள்ளத்தில் வச்சிருக்கிறேன். அறவத்து அமளியினோடும் இல்லையா, அழகிய பார்க்கடலோடும் அரவிந்த பாவையும் தானும் அகம்படி வந்து புகுந்து. புரியுதா? என்ன புரியுது? அழகிய பார்க்கடலோடும் எப்படி உள்ளே வந்திருக்கிறானா, பார்க்கடல் தான் பெருசு, அந்த பார்க்கடலோடு உள்ளே வந்துட்டானா படுக்கிறதுக்கு இடம் வேணும் இல்லையா? சில பேருக்கெல்லாம் நம்ம படுக்கையை கொடுப்போம், பகவான் தானே படுக்கையை எடுத்துகிட்டு வந்துடுறானா, இவர் ஏன் கஷ்டப்படணும்னுட்டு தன்னுடைய படுக்கை தன்னுடைய பரிவாரத்தோடு வர்றாராம். இல்லை, அழகிய பார்க்கடலோடும் அரவத்து அமளியினோடும், அமளியன்னா படுக்கை, அரவம்னா பாம்பு, பாம்பு படுக்கையோடும் அரவிந்த பாவையும் தானும். அங்கே காலுகை அமைக்கி விடுறதுக்கு பிராட்டி வேணும் இல்லையா? அப்போ அந்த அரவிந்த பாவை, அரவிந்த பாவைன்னா தாமரை மலரில் தோன்றிய பாவை. பத்மப்பிரியே பத்மஹஸ்தே பத்மதளாயதாட்சிய, பத்மத்திலே பிறந்தவள், அதனால் பத்மப்பிரியா, பத்மாசினி, பத்மாவதி, இதெல்லாம் தாயாருக்கு பேர். அதுதான் அரவிந்த பாவையும் தானும். தானும் என்ன, பெருமாளும். பெருமாள் என்ன பண்ணுறாரு? பெருமாள் இருக்கிறாரு, பிராட்டி இருக்கிறாங்க, அங்கே அனந்தன் இருக்கிறாரு, அதுக்கப்புறம் அவர் படுக்கிறதுக்கான பேஸ் அழகிய பார்க்கடம். இதை நாளோடு அகம்படி வந்து புகுந்து பறவை திரை மோத பள்ளி கொண்ட பிரானை, இந்த உடம்பு இங்கே வந்து இல்லையா, அப்படிப்பட்ட விஷயத்தை யார் பண்ணுறான்? விட்டு சித்தன் பரவுகின்றான் பட்டினம் காவல் பொருட்டேங்கிறார். இந்த பட்டினமாகிய இடம் காப்பாற்றுறதுக்காக விட்டு சித்தன் பரவுகிறான். அப்போது இந்த இடத்துல எந்த பகவானை நினைக்கிறாவ? பார்க்கடல்நாதனை நினைக்கிறா இல்லையா? அதனால தான் அந்த பெரியாழ்வார் அப்பா சொன்னதை மக எடுத்து சொல்கிறா. வெள்ளத்தரவில் துயில் அமர்ந்த வித்தினை உள்ளத்துக்கொண்டு உள்ளத்திலே எடுத்துக்கொண்டு முனிவர்களும் யோகிகளும், இதில் கைங்கரிய பரர்கள் இருக்கிறாங்க, மனநசீலர்கள் இருக்கிறாங்க, முனிவர்களும் யோகிகளும் மெல்ல எழுந்து மெல்ல எழுந்து எடுக்கும்போது எப்படி இருக்கணுமா? பகவான் உள்ளே இருக்கிறார் அப்படின்னு நினைக்கணுமா? இந்த குழந்தைய அணைச்சிக்கிட்டு தாய்மார்களெல்லாம் படுத்திருப்பாங்க, சின்ன கை குழந்தைய வச்சுக்கிட்டு படுத்திருப்பாங்க. அது வரைக்கும் அந்த பொம்பளைங்க இங்கே படுத்தா இங்கே வந்து இருப்பாங்க, இங்கே உருண்டு அங்கே போவாங்க. ஆனால் ஒரு குழந்தைய பக்கத்தில் போட்ட பிறகு எங்கேயுமே உருள மாட்டாங்க. பார்த்துருக்கிறீங்களா? உருள முடியாது. என்ன குழந்தை மேலேயா உருள முடியும்? உருள முடியாது. அந்த விழிப்புணர்வு அவங்களுக்கு வந்துடும். புரியுதா? அப்போது எங்கே அந்த குழந்தை அந்த படுக்கையிலேருந்து எப்படி ஏந்திருப்பாங்க? எங்க இதெல்லாம் அனுபவத்தில் பாருங்கள். ஒரு குழந்தை புதுசாக ஒரு 5 மாத குழந்தைய வச்சுக்கிட்டு படுத்துருக்குறா, குழந்தை தூங்கிட்டு இருக்கு, காலையில் ஏந்திருக்கணும், எப்படி எழுவா? அப்படியே படுக்கையை தூக்கி போட்டுக்கிட்டு டடாண்டு ஏந்திருப்பாளா? ஏந்திரிக்க மாட்டா. ஏன்னா குழந்தை விரிச்சிடும் இல்லையா? அதனால் அப்படியே நைஸாக இந்த துணி அந்த துணி ரெண்டும் ஒன்றா இருக்கும், அதை மெல்ல எடுத்து போடுவாள். அதே மாதிரி பால் குடிக்கிற குழந்தை, அந்த பால் குடிக்கிற குழந்தை பால் குடிச்சிக்கிட்டே தூங்கிடும். அப்போ அதை எடுத்து நம்ம படுக்கையில் போடணும். எப்படி போடுவா? சடாரெண்டு தூக்கி வெளியில் இழுப்பாளா? இழுத்தா அந்த குழந்தை வீழ்ச்சிக்கும். அப்போ என்ன பண்ணுவா? மெல்ல 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 எடுத்து அதை கொண்டு போய் அழகாக கொஞ்சம் கூட அசைக்காமல் அந்த தூக்கத்தை கெடுக்காமல், அந்த மாதிரி இந்த பகவான் உள்ளத்திலே உறங்குவான் போல் யோகு செய்யும் பெருமாள் அந்த உறக்கத்தில் இருக்கிறானா. அதனால் காலையில் எழும் பொழுது மெல்ல ஏந்திரிக்கணும், படாரெண்டு ஏந்திரிக்கக்கூடாது. இது ஆன்மீகம் சொல்லுவது, இது ஆன்மீகம் சொல்லுவது. விஞ்ஞானம் என்ன சொல்லுது? விஞ்ஞானம் என்ன சொல்லுது? விடிய காலையில் தடாரெண்டு ஏந்திரிச்சு பாத்ரூம் போவாத, அப்போ தான் ஹார்ட் அட்டாக் வரும் சொல்கிறோம் இல்லையா? சார், இந்த ஆன்மீகமும் திருப்பாவும் எப்படி ஒன்றா வருது பாருங்கள். இன்றைக்கி சயின்ஸு சொல்லுது.
5 நிமிஷம் அப்படியே இருங்க, அதுக்கப்புறம் ஏந்திரிங்க. ஏன்னா அந்த இடத்துல தான் பிபி எல்லாம் தாறுமாறாக இருக்கும். போனீங்கன்னா அதனால தான் விடிய காலையில் தான் ஹார்ட் அட்டாக் அதிகம் வருங்கிறோம். அதனால் எழும்பொழுது மெல்ல எழுங்கள், கையை காலெல்லாம் ஒரு தரம் உதறிக்கிட்டு எல்லாம் சர்க்குலேஷன் எல்லாம் ப்ராப்பராக. இதை இன்டைரக்டாக சொல்கிறா யார்? ஆண்டாள் சொல்கிறா, மெல்ல எழுந்து தடனி ஏந்திரிக்காதீங்க. சரி, இதுக்கு இன்னொரு உதாரணத்தை சொல்கிறான். முனிவர்கள் அப்படி தான் ஏந்திரிப்பாங்க. ஹரின்னு சொல்லிவிட்டு ஏந்திரிப்பாங்க. நெஞ்சில் கையை வச்சு பகவானே ஹரிர் 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 ஹரதி பாபானி அப்படின்னு சொல்லிட்டு இந்த பாவங்களெல்லாம் இந்த ஹரி என்ன ஹரம் செய்கிறது, மாற்றுறதுன்னுட்டு அர்த்தம். பிரகலாதன் பகவானை எப்பயுமே நெஞ்சுக்குள்ளே வச்சு தான் பூஜை பண்ணிகிட்டு இருப்பான். ஏன்னா வெளியில் படமாக வைக்கிறதுக்கு அவங்க அப்பா விடமாட்டான். விடுவானா? அவன் நாமத்தையே சொல்லக்கூடாதுங்கிறவன் இவர் படத்தை எங்கே வைக்க விடுவான். அதனால் அவர் என்ன பண்ணுவாராம், உள்ள நெஞ்சில் வச்சு பகவானை போற்றி கொண்டே இருப்பானான். இவனுக்கு நிறைய தண்டனை தர்றான். ஒரு நாள் நேரம் மலை உச்சியில் போய் இவனை தள்ளி விடுங்கடாங்கிறார். யார்? பெத்த அப்பா என்ன பண்ணுறாரு, தள்ளி விடுங்க, இவன் எனக்கு ஏற்ற பையனா இல்லை, என்னுடைய நாமத்தை சொல்ல மாட்டேங்கிறான், இவன் அசுரப்பிள்ளையாகவே இல்லை இவன் அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த நம்முடைய குலத்துக்கு ஏற்ற மாதிரி இல்லை, இவனை காலி பண்ணுங்கிறான். மேலே இருந்து தள்ளி விடும் பொழுது எப்படி விழுந்தானான் பிரகலாதன்? கையை குறுக்கால கட்டிக்கிட்டு விழுந்தானான். அவன்கிட்ட கேட்டாங்களாம், ஏன் கையை குறுக்கால கட்டிக்கிட்டு இருக்கிற? அப்போ சொன்னானா, நான் விழுந்து செத்து போனாலும் பரவாயில்ல, என் உள்ளத்தில் இருக்கிற பகவானுக்கு எந்த டேமேஜும் ஆகக்கூடாது, எந்த விதமான. அப்போது தன் உள்ளத்திலே இருக்கக்கூடிய பகவானை காப்பாற்ற வேண்டும் என்று நினைக்கக்கூடிய பிரகலாதனை பகவான் காப்பாற்ற மாட்டானா. அதனால தான் அவன் 2 கையாலையும் தாயாரோட தாங்கிக்கிட்டானா. அதனால தான் மெல்ல எழுந்து ஹரி என்ற பேரரவம் உள்ளம் புகுந்து குளிர்ந்தேல் வரம்பாவா, இந்த உள்ளத்திலே புகுந்து அந்த உள்ளத்திலே இந்த ஹரி நாமத்தை சொன்னாலே, நாமாவளி சொன்னாலே, திவ்யநாம சங்கீர்த்தனம் சொன்னாலே. இன்றைக்கி பெரிய நாம சங்கீர்த்தனக்காரங்கெல்லாம் அதில் சொல்கிறாங்க. நீங்கள் உட்கார்ந்து பாருங்கள், வேறு எங்கே உபன்யாசத்தில் கூட அந்த ஒரு சிறப்பு வராது. நீங்கள் நல்லா பஜனை பாடுறவங்க, நம்ம பாடுற பஜனை எல்லாம் ஒரு மாதிரி இருக்கும். ஆனால் பஜனையில் கிங்கெல்லாம் இருக்கிறாங்க, பெரிய கிங்கெல்லாம் இருக்கிறாங்க. பஜனையில் போய் உட்கார்ந்தா 2 மணி நேரம் போகிறதே தெரியாது. நம்மளை மீறி கைத்தட்ட ஆரம்பிச்சிடுவோம், நம்மளை மீறி குதிக்க ஆரம்பிச்சிடுவோம். உணர்வுகள் முழுக்க இருக்கும் அந்த நாமாவை சொல்லும் பொழுது. அப்படி பாடக்கூடியவர்களெல்லாம் இருக்கிறாங்க. அதனால் அது பார்த்திங்கன்னா 2 மணி நேரம். ஈவன் கிளாசிக்கல் கச்சேரி கேட்டால் கூட உங்களுக்கு அந்த மாதிரி உருகாது. ஆனால் நாமாவளியை சொல்லும் பொழுது, அதுவும் நம்மளும் சேர்ந்து சொல்லும் பொழுது, அது அந்த மாதிரி ஒரு உணர்வு வரணுங்கிறதுக்காக தான் ராமானுஜ கூடத்தை வச்சு பஜனை பத்ததி வச்சார். இந்த பிரபந்தத்தை எல்லாம் நல்லா சேவிக்க உங்களுக்கு அதில் இன்ட்ரெஸ்ட் வந்துடும். இந்த வந்துருச்சே, ரொம்ப பேருக்கு வந்துருச்சே இல்லையா? அதுக்காகத்தான் இந்த முறையை கொடுத்தார். இப்போ அப்படிப்பட்ட உள்ளத்துக்கொண்டு முனிவர்களும் யோகிகளும் மெல்ல எழுந்து ஹரி என்ற பேரரவம் உள்ளம் புகுந்து குளிர்ந்து, குளிர்ச்சி மனக்குளிர்ச்சி மனத்தெளிவு, அதுக்கு ஹரிநாமம் வேண்டும். அந்த ஹரிநாமத்தை சொல்லிக்கிட்டே நீ ஏந்திரிச்சு எங்கள் கூட கோஷ்டிக்கு வா என்று இளம் பிள்ளையாக இருக்கக்கூடிய ஒரு பிள்ளையை அவள் அழைக்கிறாள் இல்லையா? அதுதான் முதல். இது பெரியாழ்வாரை குறிப்பிடுகின்ற ஒரு பாசுரம் என்று பெரியவர்கள் நிர்வாகம் செய்திருக்கிறார்கள். இப்போ இந்த பாசுரத்தை நம்ம மறுபடியும் ஒரு தரம் பார்ப்போம். புள்ளும் சிலம்பினகான் புள்ளரையன் கோயில் வெள்ளை விழிசங்கின் பேரரவம் கேட்டிலையோ. 2 அடையாளம். பிள்ளாய் எழுந்திராய் பேய்முலை நஞ்சுண்டு கள்ளச்சகடம் கலக்கழிய காலோச்சி வெள்ளத்து அரவில். வெள்ளத்தரவில்னா ஒன்று வெள்ளம், இன்னொன்று அரவு, வெண்மையான அரவு அப்படின்ட்டு இருக்குது. ஆதிசேஷனுடைய நிறம் எப்படி இருக்கும்னா, பார்க்கடல் எப்படி இருக்கோ அதே மாதிரி ஆதிசேஷனுடைய நிறம் வெள்ளை அரவுங்கிறது ஆதிசேஷனை குறிக்கிறது. வெள்ளத்தரவில் துயில் அமர்ந்த வித்தினை உள்ளத்து கொண்டு முனிவர்களும் யோகிகளும் மெல்ல எழுந்து ஹரி என்ற பேரரவம் உள்ளம் புகுந்து குளிர்ந்தேலோரம்பாவாய் என்று நம்முடைய மனதை குளிர்ச்சி அடையக்கூடிய ஒரு அற்புதமான பாசுரம் இந்த 6வது பாசுரம். அடுத்த பாசுரம் 7வது பாசுரம். அதை நாளைய தினம் நாம் அனுபவிப்போம். ஆண்டாள் திருவடிகளுக்கு நாம் பல்லாண்டு பாடுவோம். ஸ்ரீயை விஷ்ணு சித்தாரிய மனோநந்தனஹேதவே நந்தநந்தன சுந்தரியை கோதாயை நித்யமங்களம்.
இங்காத செல்வம் நிறைந்து.